ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பாவக்காய் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு. ஏன் பாவக்காய் பக்கோடாவை பண்ணி சாப்பிடணும்னா கசப்புத்தன்மை கம்மியாயிடும். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது, டீப் ஃப்ரை. ரெண்டாவது, ரொம்ப பொரிச்சிட்டோம்னாலும் உடஞ்சிரும், இல்லைனா கசப்பாக இருக்கும், இல்லைனா பச்சையாக இருக்கும், கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் பக்கோடா மாதிரி செய்கிறதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா எல்லாம் ஆட் பண்ணுறேன். எல்லா மசாலாவும் இது லாஸ்ட்டில் பாருங்கள், மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், பெப்பர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டிருப்பேன். இப்போ போடுறது மிக்ஸ் மசாலா, கறி பவுட்ரு போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது போடுவேன். வரமிளகா இதுதான் அந்த வரமிளகாவும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அது கூட வெள்ளைப்பூடு போட்டு மிக்சியில் அரைச்சி மசாலா பண்ணியிருக்கேன், ஸ்பைஸியாக காரமாக. ஸோ அதுவும் போட்டு இதோட இப்போ மசாலா போட்டு கொஞ்சம் கடலமாவு, கொஞ்சோன்னு ஒரு கை கடலமாவு போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, இந்த மசாலா இந்த பாவக்காவோட பக்கோடா மாதிரி நல்லா கிளிப்பாக மசாலா சேரும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு பிணையிறேன். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றாமல், இன்னமும் தண்ணி ஊற்றி பிணையாமல் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா இன்னமும் நல்லா மொறுமொறுப்பாக வரும் பக்கோடா. இது பாவக்காய் பக்கோடா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மசாலாவும் நல்லா அதோட பிடிக்கும். பார்த்துங்க கைஸ், இது மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். மெயினாக இந்த ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களுக்கு, கசப்புத்தன்மை பாவக்காய் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள் கைஸ், வீடியோ இதுதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மசாலா போட்டு பிணைஞ்சிட்டேன். இப்போ ஆயிலில் போடுறேன், ஃப்ரை பண்ணுறேன். ஓகேவா? இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். பாவக்காய் உங்களுக்கு நீங்கள் சும்மா வெங்காயம் இதுகளை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாவில். இல்லை இந்த மசாலா போட்டு நீங்கள் காய வச்சு வத்தல் மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படுற நேரம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ், சாப்பிட்டு பாருங்கள், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் அது பாவக்காய் பக்கோடா. ஆமாம் கைஸ், அதாவது இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் விடவே மாட்டீங்க. ரெகுலராக இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, செஞ்சு பார்ப்பீங்க, சாப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ மொறுமொறுப்பான ஒரு பாவக்காய் பக்கோடா. பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எப்போவுமே இது மாதிரி சாப்பிட தோணும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பாய். লাইক কর, কমেন্ট কর, ভিডিওটা ভাইরাল কর, তাড়াতাড়ি কর।